டியர் டீம், ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸும், அதே மாதிரி இந்த தமிழ் ஒவ்வொரு ஆசிரியர் சில நூல்கள் எழுதியிருப்பாங்க. அதை ஒரு கதை மூலமாக எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ்க்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாரம் ஏதாவது ஒரு புதுமை கொடுக்கணும்ல. அதெல்லாம் போன வாரம் மேக்ஸு, இந்த வாரம் தமிழ், ஏதாவது ஒன்று கொடுப்போம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஓகேங்களா, நம்ம முடிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவை நல்லா கவனமாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, தமிழுக்கான ஷார்ட்கட்ஸ், முக்கியமாக தமிழ் எப்படி படிக்கிறதுங்கிற ஐடியாஸும் இதில் நல்லா கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ மேலே இதில் பிக்சரைஸ் பண்ணி அதோட இதெல்லாம் காட்டுறேன். ஓகேங்களா, அதாவது அந்த டேட்டாஸை கவனமாக கதையை கேளுங்க. ஓகேங்களா, கவனமாக கதையை கேளுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா, கவனமாக அந்த ஒரு ஸ்டோரியை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டோரியை மட்டும் கவனிங்க. அதுக்கப்புறம் பிக்சரைஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் ஸ்டோரி நல்லா கவனித்து முடிச்சோட்டி அந்த பிக்சரைஸ் பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற டேட்டாஸை ஈஸியாக மேட்ச் பண்ணி நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, ஆனால் முதல்ல கவனிக்க வேண்டியது ஸ்டோரி. ஓகேங்களா, ஸ்டோரியை கற்பனை பண்ணுங்கள். நான் சொல்கிற அப்படியே விஷயத்தை கற்பனை பண்ணுங்கள். அடுத்து உங்களால் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையுமே எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வாத்தியார் இருக்கிறார். அவர் ஒரு சித்தர். ஓகேங்களா, பெரிய சித்தராக இருந்தவர். அவர் தான் உங்களுக்கு வாத்தியாராகிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பால் வாங்கிட்டு வான்னு உங்களை அனுப்பிச்சி விட்றாரு. நீங்கள் நேராக எங்கே போகிறீங்க, ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறீங்க. ஓகேங்களா, அங்கே வந்து கனிச்சாறு வாங்குறீங்க, அதாவது ஜூஸ். ஓகேங்களா, என்ன ஜூஸ்ன்னு கடைக்காரன் கேட்குறான். கொய்யா பழ ஜூஸ், அதுவும் கொத்தாக இருக்கிற கொய்யாவில் ஒரு கொத்தை எடுத்து வைக்கிறீங்க. ஓகேங்களா, இந்த கொத்தான கொய்யாவில் பாலை ஊற்றி ஒரு ஜூஸை போட்டு கொடு அப்படின்னு கேட்குறீங்க. நீங்களும் என்னடா வித்தியாசமாக கேட்குறாங்க ரிசல்ட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே சரி, இந்த ஜூஸுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறீங்க. 100 ரூபா ஆகுன்றாங்க. எங்கள் ஆசிரியர் வந்து 100 ரூபா கொடுத்துருக்காரு, இந்த 100 ரூபாய்க்கு அந்த ஜூஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு திரும்பி ஸ்கூலுக்கு திரும்புகிறீங்க. திரும்பணுன்னா உங்களோட இதில் வந்து ரெக்கம் முளைக்குது, உங்களோட ஷோல்டரில் ரெக்கம் முளைக்குது. அப்படியே பள்ளிக்கு பறந்து போய் இறங்குறீங்க. ஓகேங்களா, இறங்கினோட்டி இறங்கி முடிச்சோட்டி அங்கே வந்து வாத்தியார் இருக்காரு. ஏன் உன்னை பால் தானே வாங்கிட்டு வர சொன்னால், நீங்கள் என்ன இந்த மாதிரி ஜூஸ் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார், இந்த ஜூஸில் 80 வகையான சுவை இருக்குது, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி எங்கே வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி 80 வகையான ஜூஸ் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த 100 கடைகளில் தேடியிருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கிற 100 கடைகளில் தேடி ஒரு குகை, அந்த குகைக்குள்ளார புகுந்து அங்கே ஒருத்தர் கஞ்சி விற்றுட்ருப்பார். அந்த கஞ்சி விற்றுக்கிட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஜூஸை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரின்னு அப்படியே குடிக்கிறாரு. இதோட அந்த சீனை முடிக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ பாஸ் பண்ணிட்டு இந்த சீனை ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரீகால் பண்ணிவிட்டு இதில் பிக்சரைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இதுதான் இந்த நூலோட டைட்டில். ஓகே, ஆசிரியர். இப்போ இவர் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, கனிச்சாறு, அதாவது ஜூஸ் போய் வாங்கினீங்களா, அது கனிச்சாறு. அது என்ன ஜூஸு, கொய்யா கனி. அடுத்த நூல், அவரோட நூல் வந்து கொய்யா கனி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணுறாரு, கொய்யா கனி கொத்தாக எடுத்து வைக்கிறீங்க, பாவிய கொத்து. ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்க, 100 ரூபா. ஆசிரியர் கொடுத்தாரா, 100 ஆசிரியம். ஓகேங்களா, 100 ஆசிரியம். நெக்ஸ்ட்டு பள்ளிக்கு கிளம்பி பறந்து வந்தீங்க, பள்ளி பறவைகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பள்ளி பறவைகள். ஸோ பறந்து வந்து பள்ளி பறவைகள். அங்கே பார்த்தீங்கன்னா 8 வகையான சுவை இருக்குது, அதாவது 80 வகையான சுவை, அதாவது எண் சுவை 80 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவரோட நூல் எண் சுவை 80. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உலகியல் 100 உலகத்தில் இருக்கிற 100 கடைகளில் தேடி பார்த்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளார புகுந்து போய் கஞ்சி வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து மகுபுகு வஞ்சி. ஸோ ஜஸ்ட்டு கற்பனை. இந்த கதைகள் வந்து வித்தியாசமாக எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஜஸ்ட்டு ரீக்ரியேட் இட், ஜஸ்ட்டு திங்க். அந்த கற்பனையை திங்க் பண்ணுங்கள். கற்பனை எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை ஹெசிடேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து யாருன்னா, நம்ம ஆதித்ய கரிகாலன் இருக்கார்ல, ஆதித்ய கரிகாலன் அந்த ஸ்டோரி ரீட் பண்ணுறாரு. இப்போ ஆதித்ய கரிகாலன் கத்தி இருக்குல்ல, கத்தியிலேயே வீரமாக ஒரு காவியத்தை தன் லவ்வருக்கு எழுதுறாரு. நீ இல்லைனா செத்துருவேன் அப்படி இப்படின்னு அந்த லவ்வருக்கு வீரமாக ஒரு காவியத்தை எழுதுறாரு.
அந்த காவியத்தை ஒரு பொம்மைக்குள்ளார போட்டு தூக்கி போடுறாரு. ஒரு பாவைன்னு சொல்லுவாங்களா, பாவைன்னா பொம்மை, அந்த பொம்மையை தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு அது பறந்து ஹீரோயின்கிட்ட போகுது. ஓகேங்களா, ஹீரோயின் யாருன்னு தெரியல உங்களுக்கு, பூங்கொடிங்க தான் ஹீரோயினு, என்கிட்ட போகுது. ஆனால் அதுக்குள்ளாரியே எங்களோட தங்க குந்தவி இருக்கால, குந்தவி அந்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டு இவன் லவ் லெட்டர் எழுதுறானா அப்படின்ட்டு அவள் வர வீதியில், அந்த பூங்கொடி வர வீதியில் முள் வெட்டி போட்டுறான். ஓகேங்களா, இனிமேல் இந்த வீதியில் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முள்ளை வெட்டி போட்டுறான். அப்போ வந்து அந்த பூங்கொடி தன்னோட லவ்வரை பக்கத்துக்கு வரா, ஆதித்ய கரிகாலனை பக்கத்துக்கு வரப்போ என்ன பண்ணுறான், ஐயோ முள்ளை வெட்டி போட்டாங்களா, ஒரு கிழவாடி ஊன்றுகோல், அதாவது ஊன்றுகோல்லாம் குச்சி வச்சு நடந்து வந்துட்டு இருக்கான். உடனே அந்த கிழவாடி பிடிச்சி தள்ளி விட்டு அவன்கிட்ட அந்த குச்சை வச்சு தபக்குன்னு தூக்கி விட்றாரு. என்னது, அந்த முள்வெளியெல்லாம் தூக்கி போட்டு புதிய ஒரு வீதியை உருவாக்கி அந்த வீதியிலேருந்து நம்மளால் யார் நடந்து வரா, பூங்கொடி நடந்து வந்து தன்னோட காதல்லாம் பார்க்குறா. இதுதான் ஒரு சினாரியோ. ஓகேங்களா, ஸோ அகைன் பாஸ் பண்ணிட்டு ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரீகால் பண்ணி முடிச்சோட்டி இப்போ இதோட பிக்சரைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது முடி அரசன், ஸோ முடி வச்சிருக்க அரசன் தான் ஆதித்ய கரிகாலன். இவர் தான் நூலாசிரியர், இவர் தான் இதோட நூலோட ஆசிரியர். என்னென்ன நூல்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வீர காவியம், வீரமாக ஒரு காவியம் எழுதினார். அதுக்கப்புறம் காவிய பாவை, ஸோ அந்த காவிய பாவை அந்த இதை கொண்டு போய் கொடுத்தாங்களா, காவிய பாவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெருவில் பூங்கொடி வராமல் தடுத்தாங்க. இது பூங்கொடிங்கிறது தான் அவரோட நூல் தான். ஓகேங்களா, பூங்கொடி அந்த தெருவுக்கு வராமல் தடுத்து முள்வெட்டி போட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இவர் என்ன பண்ணால், பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஒரு கிழவாடியோட ஊன்றுகோலை வச்சு எடுத்தா. ஸோ ஊன்றுகோல் அப்படிங்கிறது ஒரு நூல். தென் இதை தாண்டி அந்த வீதியில் நேராக போகிறா, புதிய வீதியை உருவாக்கி நேராக போகிறான். இது வந்து புதியதோர் விதி செய்வோம். ஓகேங்களா, புதியதோர் விதி செய்வோம் வீதி. ஓகே, சும்மா மேட்ச் பண்ணிக்கோங்க, இது எல்லாத்துக்குமே மேட்ச் தான். ஓகேங்களா, சூப்பர். இப்போ ரீகால் பண்ணி பாருங்கள், கரெக்டாக எல்லாத்துக்குமே ஆன்சர் வரும். தென் அடுத்து வந்து ஸ்டோரி நம்பர் 3. ஓகேங்களா, ஸ்டோரி நம்பர் 3 வந்து 96 ராம். ஓகே, கவனிச்சுக்கோங்க, 96 ராம் மேலே போட்டிருந்தாலும் அதை பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு கற்பனை மட்டும் பண்ணுங்க. இப்போ 96 ராம் சின்ன பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான், காலேஜில் தன்னோட லவ்வர் பார்க்கறதுக்காக நின்றுட்டுருக்கான். அப்போ என்ன ஆகுனா, ஒரு நம்பூதிரின்னு தெரியும்ல, நம்பூதிரி வராரு. வந்துட்டு அவன்கிட்ட ஒரு விலாசம் கேட்குறாரு. விலாசம் கேட்டவொடனே, தம்பாங்க இந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட்டில் ஒரு மண்பாண்ட கடை இருக்கும், அந்த கடைக்கு பக்கத்தில் தான் நீங்கள் சொன்ன விலாசம் இருக்குன்ட்டு அந்த பையன் சொல்கிறான். அம்மா எதுக்குங்க நீங்கள் போகிறீங்க, அங்கே நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி போகிறான். போனோட்டு இவனும் பின்னாடியே போகிறான். ஓகேவா, அந்த நம்பூதிரி அந்த வீட்டுக்குள்ளார போய் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கதை சொல்கிறான். ஓகேவா, கதை சொல்கிறப்ப இவனும் போய் ஒட்டி இருந்து ஜன்னல்லேருந்து பார்க்குறான். யார், நம்மளால் 96 ராம் பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி என் கதையை கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கால் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னா இவன் ராம் கீழே குமிஞ்சு பார்க்குறான், இவனுக்கு 4 கால், இன்னும் 2 கால் முளைச்சிக்கிச்சு. ஐயோ என்னடா கால் முளைச்சின்னு வேகமாக ஓடுறான். ஒரு காட்டுக்குள்ளார ஓடுறான். அந்த காட்டில் இருக்கிற தாவரங்கள்லாம் பார்த்து டே ஓடாத நெல்லுன்னு காட்டில் இருக்கிற தாவரம்லாம் இவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. ஐயோ என்னடா தாவரங்கள்லாம் பேசுதுன்ட்டு ஓடுறான். ஒரு இடத்துல போய் கால் வைக்க போகிறான், நிறுத்து அப்படின்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு சின்னூண்டு தவளை. என்னடா சின்னூண்டு தவளை பேசுது அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து பேசுகிறான். இந்த தவளை நீ பேசுகிறேன்னு சொல்லி கேட்டோன்னே, நான் தான் இந்த உலகத்திலேயே மிக சின்ன தவளை அப்படின்னு அந்த தவளை சொல்லுது. அப்படியா அப்படின்னு சாக்கா வரான். ஓகே, சினாரியோ கவனிச்சிட்டிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து யார் எழுதின நூல்னா எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின நூல். ஓகே, இந்த எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின நூல் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்பூதிரியா தேசாந்திரி. ஓகே, தேசாந்திரிங்கிற நூல். தென் பார்த்தீங்கன்னா கதா விலாசம். ஓகேவா, அடுத்து விலாசம் கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உபப்பாண்டவம், மண்பாண்டவம் செய்கிற வீடுக்கு பக்கத்தில் சொல்லியிருப்பேன், அதை கற்பனை பண்ணிக்கோங்க, உபப்பாண்டவம். அடுத்து பார்த்தீங்கன்னா கதை கேட்டால் கால் முளைத்த கதைகள், இதுதான் ஒரு நூல், கால் முளைத்த கதைகள். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு இருக்கப்போ தாவரங்கள்லாம் பேசுச்சு, தாவரங்களோடு உரையாடல். ஓகேவா, தாவரங்களோடு உரையாடல், இதுதான் ஒரு நூல். அதுக்கப்புறம் பார்த்தா உலகத்தின் மிகச்சிறிய தவளை, உலகின் மிகச்சிறிய தவளை. ஸோ இதுவும் ஒரு அருமையான இது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி. ஓகே, விஜய் சேதுபதியோட ஒரு லோக்கல் கெட்டப். ஓகேவா, இது ஒரு சீன் மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆற்றங்கரையில் பிச்சை எடுக்கிறார். ஓகேங்களா, ஒரு ஆற்றங்கரையில் அப்படியே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார்.
ஏன்னா நீங்கள் தான் போய் பேசுகிறீங்க, என்ன விஜய் சேதுபதி நீங்கள் ஆற்றங்கரைக்கு வந்துட்டீங்க, எப்படி நீங்கள் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமை ஆச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு கதை கேட்குறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தமிழ் மேலே பயங்கரமான பற்று, அந்த பற்றில் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஊருக்கும் போய் பயங்கரமாக பேசுவேன், அதனால் எனக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர், அந்த அளவுக்கு நான் மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக இருந்தேன் அப்படின்னு அவராக கற்பனை பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி மேடை பேச்சாளராக இருந்தேன். ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சு, என்ன ஒரு நாள் வந்து ஒரு கடற்கரையில் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஒரு மீட்டிங் பேசுங்க, அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து விருந்து வைக்கிறோம், ஒரு அழகான தமிழ் விருந்து கொடுக்குறோம் அப்படிமா சொல்லிடுறாங்க. இவரும் கடற்கரையில் வந்து பேசுகிறாரு. அப்போ தான் தெரியுது இந்த கடற்கரையில் குண்டு போடுறது தான் அவனுங்க பேச வச்சுருக்கானுங்கன்ட்டு. அந்த கடையில் குண்டு போட்டதுனால இவரை வந்து எல்லாருமே வந்து மென்டலாக்கி இவர் கடைசியாக வந்து பிச்சை எடுக்கிற நேரில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார் விஜய் சேதுபதி. ஸோ இது வரைக்கும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ராபி சேதுப்பிள்ளை, அதாவது விஜய் சேதுபதி தான் ராபி சேதுப்பிள்ளை. இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முதல்ல என்னென்னா, இவர் ஒரு மேடை பேச்சாளர், அதனால் அது ஒரு நூல் மேடை பேச்சு. தென் பார்த்திங்கன்னா தமிழ் இன்பம், தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறார்ல, தமிழ் இன்பம். ஆற்றங்கரையில் பிச்சை எடுத்துகிட்ருக்காரு, ஆற்றங்கரையினிலே. தென் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் இவருக்கு ஒவ்வொரு பேர், அதனால் தமிழ்நாட்டின் ஊரும் பேரும், இதுவுமே அவரோட நூல் தான். ஓகே. தென் கடைசி அந்த விருந்து வச்சாங்களா, தமிழ் விருந்து. அப்புறம் கடற்கரையில் வச்சாங்க, கடற்கரையினிலே. இது எல்லாமே யாரோட நூல்னா நம்ம ராபி சேதுப்பிள்ளையோட நூல். ஓகே, சரி. தென் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 5. ஓகேவா, 5வது யாருன்னா அஞ்சாவது வந்து முனி படம். 5வது வந்து முனி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முனி படத்தில் ராஜ்கிரண் இருக்கார்ல, ராஜ்கிரண் வந்து ஒரு ஆவியாக சுற்றிட்டுருக்காரு. அப்போ வந்து வள்ளுவர் சிலைக்கிட்ட வராரு. வள்ளுவர் சிலைக்கிட்ட வந்து தன்னோட ஹார்ட்டை காட்டுறாரு, அப்படியே உள்ளம் துடிக்குது. அப்போ வந்து என்னோடய உள்ளம் வலிக்குது வள்ளுவா, ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியே அந்த சிலை வந்து ஒரு வழியை காட்டுது. அந்த வழி காட்டுற வழியில் இவரும் நடக்கிறார், அந்த வள்ளுவர் சிலை காட்டுற வழியில் நடக்கிறார். நடந்துகிட்ருக்கப்போ அப்படியே அந்த வள்ளுவர் சிலையிலேருந்து ஒரு ஒளியாக போகுது. போக அவருக்கு ஞானம் கிடைக்குது. அது மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, வள்ளுவர் எழுதிய குறளுக்கான உரை விளக்கம் அப்படியே எழுதி போடுறாரு. மக்கள்கிட்ட கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தர் விநியோகம் பண்ணுறாரு. ஒரு சிலர் பார்த்துட்டு அதை சிரிக்கிறாங்க, என்னப்பா அது அப்படின்னு, நகைச்சுவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. ஆனால் அதை கண்டுக்கல, ஒரு தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்குது. ஒவ்வொரு நூலாக அதை எழுதி போடுறாரு. அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு களஞ்சியமாக, அதாவது ஒரு பெரிய லைப்ரரியாக ஆக்கிடுறாரு. ஷோவில் பார்த்துக்கோங்க, லைப்ரரி களஞ்சியம். ஓகே, சிம்பிள். ஸோ இது வந்து திருக்குறளாளர் வி. முனுசாமி எழுதின நூல்கள் தான் இதெல்லாம். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன நூல்கள்னால், வள்ளுவர் உள்ளம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் திருக்குறளின் உரை விளக்கம். ஓகே, அந்த விளக்கம் நேரம். அப்புறம் அந்த களஞ்சியம், சிந்தனை களஞ்சியம். இதெல்லாம் யாரோட நூல்னா திருக்குறளாளர் வி. முனுசாமியோட நூல்கள். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் சுப்புராயன் தெரியுங்களா, சூப்பர் சுப்புராயன். ஸோ அதில் பிக்சரில் காட்டுறேன். இந்த சூப்பர் சுப்புராயன் வந்து கொம்பன் படத்தில் வருவார், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொம்பன் படத்தில் ஒரு சூப்பர் சுப்புராயன் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. 2-3 பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழாய் அடி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓகே, குழாய் தண்ணி சண்டை போட்டுட்ருக்கிறப்ப ஒரு நடுவில் போய் என்ன பண்ணிடுறாருன்னா, வில்ல தானே, பொண்ணுங்களோட இடுப்பு பிடிச்சி கிள்ளிப்படுறாரு. கிள்ளினோன்னா விட்டு பின்னு பண்ணி போடுறாங்க, எல்லாம் சேர்த்து அடித்து சாத்தி போடுறாங்க. சாத்தினோட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் ஒரு தூக்கத்தில் நடக்கிற வியாதியில் இருக்கிறேன், அந்த கனவில் ஒரு புலியை வேட்டையாடுற மாதிரி கனவு கண்டேன், அந்த கனவில் தான் நான் புலி கிள்றதுக்கு உங்களுக்கு கிள்ளிட்டேன் அப்படிமா சொல்லி சமாளிக்கிறாரு. அவரை ஏதோ போனால் போதும் போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்டோன்னு இன்னொருத்தனை பிடிச்சி, பார்த்தியா எப்படி கதை சொல்லி தப்பிச்சேன்னு பார்த்தியா, அதுக்கெலாம் ஒரு ஆட்டு வேணும்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஓகே, ஸோ இதை கதை பாஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது யாருன்னா சுப்பரபாரதிய மணியன், சுப்பரபாரதிய மணியன் ஒரு நூலாசிரியர். அவர் எழுதுன நூல்கள் தான் அது. தண்ணீர் யுத்தம், குழாயடி சண்டையா, தண்ணீர் யுத்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னல், அது ஒரு நூல். அப்புறம் வேட்டையாடுற நூல். அப்புறம் கதை சொல்லும் கலை. ஓகேவா, கதை சொல்லும் கலை, இந்த 4 நூல்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும், சின்ன ஸ்டோரி தான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 7th பார்த்திங்கன்னா நம்ம காலா இருக்கார்ல, காலா ரஜினி, அவரை வச்சு தான் செய்யணும். ஓகே, ஸோ காலா கில்லா என்ன வச்சுக்கலாமா. காலா வந்து என்ன பண்ணுறாருன்னா, யானையில் உலா போகிறாரு அந்த ஊரில்.
உலா போகிறாரு. உலா போயிட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கிட்ட யானை நிற்கிது. அப்படியே இறங்குறாரு. இறங்கினோன்னா சரஸ்வதி, கடவுள் சரஸ்வதியே வந்து மாலை போடுறாங்க. மாலை போட்டு வரவேற்கிறாங்க. வரவேற்றோட்டி வந்து அவரோட சேரில் உட்கார்றாரு. சுற்றி மக்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ வந்து நான் எங்கே போயிட்டு வந்தேன்னா பிரம்மனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மனை பற்றின விளக்கங்கள்லாம் பயங்கரமாக கொடுக்குறாரு. ஓகே, பிரம்மனுக்கான விளக்கங்கள்லாம் பயங்கரமாக கொடுக்காரு. அப்படியே அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துட்ருக்கப்ப திடீர்னு ஒரு மடல் வருது, ஒரு லெட்டர் வருது. லெட்டரை பிரித்து இப்படி பார்க்குறாரு. அதில் ஒரு சித்திரம், ஒரு பொம்மை போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு இம்மீடியட்டாக நம்ம ஊருக்கு ஓரமாக இருக்கிற ஒரு தனி ரூமு, அந்த தனி ரூமில் ஒரு பாட்டு கேஸ்ட் இருக்குது. அந்த பாட்டு கேஸ்ட்டையும் அவங்கள திருடிட்டானுங்க. அதுதான் அதில் தான் நம்ம ஊரை பற்றின எல்லா ரகசியங்களும் இருக்குது. ஸோ அதை நம்ம இம்மீடியட்டாக காப்பாற்றணும். அந்த தனியாக இருக்கிற பாட்டு கேஸ்ட்டை திருடிட்டானுங்க, அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. இது வந்து காலமேக புலவர். ஸோ இயற்பெயர் வரதன். ஓகேங்களா, காலமேக புலவர், இயற்பெயர் வரதன். சிம்பவ திருவானைக்கா உலா, யானையில் உலா வந்தால் திருவானைக்கா உலா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரஸ்வதி மாலை போட்டாங்க. அடுத்து பரபிரம்ம விளக்கம். ஓகே, பிரம்மனை பற்றின விளக்கம் கொடுத்தாரு. சித்திர மடல், ஒரு மடல் வருதுங்களா, சித்திர மடல். அடுத்து பார்த்திங்கன்னா தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டுன்னா தொகுத்தல் தான், பட் அங்கே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். 7th பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 8வது வந்து பாவனா இருக்காங்கள்ல, இவங்க தான் நம்ம கேரக்டர். பாவனா என்ன பண்ணுறாங்க, எதையோ தேடிட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் தேடுறாங்க. வேர் போயிட்டே இருக்குது. அப்படியே அந்த வேரை நோக்கி போயிடறாங்க. ரொம்ப தூரத்துக்கு அந்த வேர் போகுது. அந்த தூரமாக இருக்கிற வேரை விட்டு உருவுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய டெட் பாடிஸ், அதாவது எலும்புக்குள்ளலாம் வெளியே வருது. என்னென்னா இவங்கெல்லாம் முன்னாடி செத்து போனவங்க அந்த மாதிரி வெளியே வருது. வெளியே வந்தோன்னா அவங்ககிட்ட ஏதோ மந்திரம் சொன்னோன்னா அந்த எலும்புக்கூடு அந்த பக்கமாக கை காட்டுது. எங்கன்னு பார்த்தா கடலோரமாக ஒரு ஓட்டு வீடு இருக்குது. அந்த வீட்டை நோக்கி போவோம். அதான் கடலோரமாக தண்ணிலாம் வந்துட்டு அந்த வீட்டு மேலே அடிக்குது. நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் தண்ணி இருக்குது, பாதிக்கு மேலே தண்ணி இருக்குது. அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. என்னடா இது இல்லைன்னு பார்த்தா ஒரு யானை பொம்மை இருக்குது. அந்த யானை பொம்மை மேலே அப்படியே சவாரி செய்கிறாங்க. ஓகேங்களா, சவாரி செஞ்சு முடிச்சோட்டி சவாரி செஞ்சுட்டு செய்ய ஒரு மூமெண்ட் மாதிரி திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளார ஒரு பாய்மர கப்பல் வருது. என்னடா பாய்மர கப்பல் வருதுன்னு பார்த்தா அதில் கேப்டனாக ஒரு மீசக்கார பூனை இருக்குது. மீசை வச்ச பூனை உனக்காக தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், உடனே கப்பலில் ஏறு அப்படின்னு, பாய்மர கப்பலில். சரி, இவளும் பேக்கெலாம் எடுத்து போட்டுக்கிட்டு மேடமும் கிளம்பினோன்னா நம்மளோட பிரயாணம் இன்னிலேருந்து தொடங்குது, நம்மளோட பயணங்கள் இன்னையோட ஓயாது. ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ சீன் முடிஞ்சிச்சு. பாஸ் பண்ணிட்டு ரீகால் பண்ணிவிட்டு பாருங்கள். தென் பாருங்கள், இது வந்து பாவனான்னு சொன்னால் பாவண்ணன். ஆசிரியர் யாருன்னா பாவண்ணன். இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. நூல் பேரே தான், வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. அதுக்கப்புறம் அங்கே செத்த எலும்பு கூட நேற்று வாழ்ந்தவர்கள் செத்து போயிடுவாங்க. நேற்று வாழ்ந்தவர்கள். அப்புறம் கடலோரத்தில் ஒரு வீடு, யானை சவாரி, பாய்மர கப்பல் வந்துச்சா, மீசக்கார பூனை, கடைசியாக பிரயாணம். ஸோ எல்லாத்தையும் சீக்வன்ஸாகவே பார்க்கணும். ரீகால் பண்ணுறப்பையும் சீக்வன்ஸ்லேயே ரீகால் பண்ணணும். அப்போ தான் அது பெஸ்ட்டாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, சீக்வன்ஸாக இது பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டாக ஞாபகம் இருக்கும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 9வது வந்து நம்ம தமன்னா சீன் பார்த்துக்கோங்க. சீனை தமன்னா வச்சு தான் கொண்டு போக போகிறோம். நம்ம தமன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லவ் ஃபெயிலியரில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. தன்னோட காதலில் பார்க்க முடியலையே, நம்ம கண்ணில் ஒரு ஒளி. தமன்னாவோட கேரக்டருக்கு தமிழ். ஓகேங்களா, அவங்க கண்ணில் ஒரு ஒளி, அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே அந்த ஒளியிலேருந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஒரு வீட்டில் ஒரு கவிஞன் தன் காதலிக்காக காதல் கவிதை எழுதுகிறான். அவன் தான் அவனோட லவர். கவிஞன் காதல் கவிதை எழுதுகிறான். அப்படியே எழுதிட்டு அவனோட கிளி, ஏன்னா அவன் பேர் கண்ணப்பன்ட்டு நிறைய கிளிகள் இருக்குது. அந்த கிளிக்கிட்ட லெட்டரை கொடுத்து, நீ என்ன பண்ணு, என் லவ்வர்கிட்ட கொண்டு போய் எப்படியாவது அந்த லெட்டரை சேர்த்துருன்றான். அப்படியே அந்த கிளி பறந்து போய் நம்ம தமன்னாக்கிட்ட போய் அந்த லெட்டரை கொடுக்குது. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு படிக்கிறான். மே தினத்தன்னைக்கு குருவிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துரு, நாம் அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். சரி, இவளும் இவளும் கிளம்பி போகிறான், ஹீரோவும் கிளம்பி போகிறாங்க. 2 பேரும் கிளம்பி போய் மீட் பண்ண போகிறப்ப
நம்ம தாய் கிழவி இருக்குல்ல, அவள் பேர் தான் வீராயி. அந்த கிழவி அருவாளோட வந்துட்டு நீங்கள் எப்படி கட்டலாம் அப்படின்னு தடுத்துட்றான். பொண்ணோட கிழவி பாட்டின்னு வச்சுக்குவேன். தடுத்தோடனே ஏண்டி நம்ம சமுதாயத்துக்கு இதெல்லாம் தேவையா, நம்ம தமிழ் சமுதாயமே நம்மளுக்கு தடுத்து நிறுத்தும்படி அசிங்கமாக பேசும்படின்னு சமுதாய மக்கள்லாம் வந்து வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ அருவாள் எடுத்து நீ இந்த மாதிரி பண்ணதுக்குன்னு வெட்ட போகிறான். திடீர்னு பார்த்தா ஒரு கை வந்து பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம மாதவி, அதாவது நம்ம அஞ்சலி தெரியும்னு நினைக்கிறேன். அஞ்சலி தான் நம்ம இந்த படத்தில் மாதவி வந்துட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னோட காவியம் தான் நிறைவேறலை, ஸோ இவங்களோட காவியமாக நிறைவேற்றும், எல்லோரும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் எல்லாருமே விட்டுறாங்க, அந்த காதெல்லாம் சேர்த்து வச்சிடறாங்க. லாஜிக்கே இல்லைனாலும் ஏற்றுக்கங்க. ஓகேவா, ரீகால் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு. ஸோ இது வந்து யாருன்னா கவிஞர் தமிழ் ஒளி, இவரோட நூல்கள் தான் அது. நூல்கள் கவிஞனின் காதல், ஃபஸ்ட் சீன் பார்த்தோம்னா கவிஞனின் காதல். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணப்பன் கிளிகள், இந்த கிளி போச்சா, கண்ணப்பன் கிளிகள். அப்புறம் பார்த்திங்கன்னா மேதினமே வருக. அப்புறம் குருவிப்பட்டி. அப்புறம் பார்த்தா வீராயி. இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த குருவிப்பட்டியில் எந்த இடம்னா ஒரு சிலைக்கு பக்கத்தில் வந்து பேசணும். ஓகேங்களா, ஒரு சிலை, நிலைப்பற்ற சிலை அப்படின்னு ஒன்று, இது மிஸ் ஆகிடுச்சு, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நிலைப்பற்ற சிலைன்னு ஒரு நூல், ஒரு குருவிப்பட்டி. அப்புறம் வீராயி. நெக்ஸ்ட் தமிழர் சமுதாய மக்கள்லாம் வந்தாங்களா, தமிழர் சமுதாயம். நெக்ஸ்ட்டு மாதவி காவியம் ஒன்று. சூப்பர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ 10 பேர்த்த பார்க்க போகிறோம். இது வந்து 10வது. நம்ம அலெக்ஸ் பாண்டியன் கார்த்தி இருக்கார்ல, அதாவது சிறுத்தை படத்தில் உள்ள கார்த்தி, அவர் தான் அலெக்ஸ் பாண்டியன் பேர். இப்போ அலெக்ஸ் பாண்டியன் என்ன பண்ணுறாங்க, காசிங்கிற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோடனே வில்லனுங்கள்லாம் அவளை அடிக்கிறதுக்காக கரும்பை நறுக்கி அந்த தோகையெல்லாம் நறுக்கி அடிக்கிறதுக்கு கொண்டு வரானுங்க. அப்போ நில்லு அப்படின்றாரு யார், நம்ம ஹீரோ. பேசாமல் சண்டை போடலாம், போர் அடிச்சு போச்சு, ஒரு போட்டி வச்சுக்கலாம். இதில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எப்படியும் அடிக்கணும்னு வந்துட்டிங்க, எல்லாருமே ஓடுவோம். எங்கே ஓடணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக ஓடுவோம். யார் வெற்றி பெறுறாங்க, வேர்வை சிந்தாமல், வேர்வை யாருக்கும் வரக்கூடாது, அப்படி வரலன்னா அவங்க வின்னு அப்படி சொல்லிடுறாரு. அதே மாதிரி இவங்களாம் ஓடுறாங்க, இவரும் ஓடுறாரு. நம்ம டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போயிடுறாரு. ஓகேவா, ஒரு லிங்கம், அதாவது சிவன் கோயில்னு வச்சுக்கோங்களேன். சிவன் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே என்னென்னா எதுக்காக வந்தாருன்னா ஒரு புராணத்தில் இருக்கிறது, லிங்கத்தோட ஒரு புராணம், அந்த புராணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வராரு. அப்படி இப்படின்னு அந்த கோயிலோட கருவறைக்குள்ளார போயிட்டார். கருவறைக்குள்ளார போனால் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஒரு அந்தாதி கருவறையாக இருக்குது. எது முதல் முடிவுன்னு தெரியல. அந்த கருவறையில் தான் ஒரு லாக்கர் இருக்குது. அந்த லாக்கர் எப்படி இருக்குன்னா கூர்மையான முள்ளாக வர மாதிரி அந்த கல்கல்லாம் ஆயிருக்கு. கையை வச்சா கிழிச்சிடும். டக்குன்னு என்ன பண்ணுறாரு, நெய் இருக்குல்ல, நெய் எடுத்து கையில் தடவிக்கிறார். அந்த கூர்மையான கம்பிகளுக்கு நடுவில் கையை விட்டு பட்டன் அழுத்திடுறாரு. அழுத்தினோடனே இவர் கைக்கு ஒன்றாவில் அந்த லாக்கர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறப்ப அழகான நறுமணம் வீசுது. உள்ளே திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அனுமன் வந்து கதையோடு நிற்கிறாரு. ஓகேவா, நம்ம வாயு பகவான் அனுமன் கதையோடு நிற்கிறாரு. உடனே ஒரு சாமி கும்பிட்றாரு. ஓகேவா, ஸோ எப்படி ஒரு பக்திமயமாக நம்ம நிரூபிச்சிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இது யாருன்னா அலெக்ஸ் பாண்டியன் சொன்னால் அதிவீரராம பாண்டியன். இவர் எழுதின நூல்கள் தான் பார்க்க போகிறோம். காசிக்கு வந்தாரா, காசி காண்டம், வெற்றி வேட்கை, நருந்தொகை, நறுக்குனாங்களா கரும்போட தொகையை நறுக்குனாங்க, நருந்தொகை. அடுத்து பார்த்திங்கன்னா லிங்கத்தை கும்பிட்றாரு, லிங்க புராணம். அடுத்து பார்த்திங்கன்னா கூர்மையான கம்பிகள் இருந்துச்சா, கூர்ம புராணம். நெக்ஸ்ட்டு பார்த்தா நெய்ய தடவினாரா, நெய்டதம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கருவறைக்கு வந்தாரா, திருக்கருவை அந்தாதி. நெக்ஸ்ட்டு வாயு பகவான் இதோடு இருந்தார், வாயு சம்ஹிதை. ஓகேங்களா, வாயு சம்ஹிதை, இதெல்லாம் நூல்கள், இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட திட்டங்கள் படி நல்லா பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸாக படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.